என்ன சித்தப்பு இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன சித்தப்பா சொல்லாம பண்ணிவிட்டியில. யார் நம்ம சீமா அண்ணன் தான் அப்படி யாரை பார்த்து கேட்பாருன்னா எடப்பாடியாரை பார்த்து கேட்பாரு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை சார்ந்த விஷயமா அதை விட்டுறலாம். ஏன்னா கூவத்தூரில் அந்த ஆட்சி பிரிவினை வந்து இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு முன்னாடி யார் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த கூமுட்டை பிஎஸ் பன்னீர்செல்வம், கூமுட்டை பன்னீர்செல்வம். அதாவது கூமுட்டைன்னா நம்ம வந்து அவரை தவறாக சொல்லணும் இல்லை, ஓ பன்னீர்செல்வங்கம்ல ஓபிஎஸ், அதைத்தான் கூமுட்டைங்க. அந்த ஓங்கிற அந்த ஆங்கில வார்த்தையை நம்ம அதை கூமுட்டைன்னு கூட சொல்லலாம்ல. அதை அந்த கூமுட்டை பன்னீர்செல்வம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து தர்மயுத்தம் பண்ணியிருக்கேன். தர்மயுத்தம் பண்ணால் தான், அதாவது எல்லாரும் சேர்ந்து போய் அம்மையார் சசிகலா காலில் விழுந்தது உண்மை. ஏன் இதே ஓபிஎஸ் நெடுஞ்சாங்கடையாக விழுந்தார். இந்த இடத்துல ஓபிஎஸ் தான் சொல்லணும். அதுக்கு பிறகு தான் அவர் கூமுட்டை பன்னீர்செல்வமாக மாறுதார். அப்போ அவர் நெடுஞ்சாங்கடையாக விழுந்தார். மொத்த சமூகம் விழுது. மதுசூதனே அம்மா அம்மா அம்மான்னு இப்படி கையை ஆட்டிக்கிட்டே நின்னார் மனுஷன். மதுசூதன் வயசு ஆகிடுச்சு, இருந்தாலும் கை தானே ஆடிருக்கலாம். இருந்தாலும் அம்மா ஏக்கத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், அம்மா நீங்கள் தான் ஏக்கத்தை காப்பாற்றணும், காப்பாற்றியே தீரணும் அப்படின்ட்டு மதுசூதனை கையை ஆட்டிக்கிட்டு இருந்தார். ஓபிஎஸ்லாம் காலில் நெட்டிஞ்சாங்கடையாக விழுந்தார். பதவியை விட்டு அந்த அம்மா தூக்கிட்டு நீங்கள் விலகுங்க, நான் பதவியில் ஏற போகிறேன், நான் பதவியில் ஏறி அழகு பார்க்கணும், நான் அம்மா கூடயே பல காலம் இருந்தாலும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறது. அன்னைய நிலவரத்தில் ஓபிஎஸ் தயவில் வந்து எப்படியாவது மோடி அவர்கள் அதற்கான ஏற்பாடை எல்லாம் செஞ்சு விட்டுருவார். பதவியில் அம்மா நீங்கள் பாட்டு ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா இருந்திருந்தாருன்னா மறுபடியும் கூப்பிட்டியோ இருயா நீதாமியா கரெக்டான ஆள், சரியான ஆள், இருக்கக்கூடிய இறங்கிடுவேன், யாருன்னா ஏறிக்கிடுவேன் அப்படின்ட்டு கரெக்டாக தேர்வு பண்ணி ரெண்டாவது தூக்கி அந்த அம்மா வச்சுட்டே போயிருக்கும். பரப்பன அக்ரகார பள்ளி சிறைக்கு போச்சுல அந்த அம்மா இவரையே தூக்கி உள்ளே வச்சுட்டு எங்கே உள்ள இல்லை அந்த பதவியில் வச்சுட்டு போயிருக்கும். ஆனால் அன்னைக்கு தான் இவர் என்னது கூமுட்டை பன்னீர்செல்வமாக மாறிட்டார். யார் குருமூர்த்தின்னு, துக்ளக் குருமூர்த்தின்னு ஒரு கலிசடை இருக்கான், நூலாண்டி இருக்கான். அந்த நூலாண்டியுடைய பேச்சை கேட்டு தர்மயுத்தம்னு போய் ஜெயலலிதா சமாதியில் போய் உட்காந்து கண்களை இப்படி அப்படி இப்படி நீவி பத்திரிக்கை முன்னே பெரிய மாஸ் காட்டிட்டார். அதில் இவரை நம்பி 10-11 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. ஆட்சி கவுந்துடப்படாதுங்க அவல நிலைக்கு தள்ளப்பட்டவுடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கூவத்தரில் கொண்டு எல்லா எம்எல்ஏக்களையும் பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டு தேவையானவைகளை தேவையானவர்களுக்கு தேவையான முறையில் தேவைக்கு தக்க கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவை, ஆட்சி அமைக்கிறதுக்கு எம்எல்ஏக்கள் தேவை. அப்போ எம்எல்ஏக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. இப்போ இந்த சவுக்கு புரோக்கர் இளஞ்சுருட்டி சங்கர் தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். என்ன சொல்லுவான்னா, அதாவது செங்கோட்டையனை தான் முதல்ல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, ஐயோ ஆளுக்கு 5 கோடி ரூபா கொடுக்கணும் எம்எல்ஏக்களுக்கு, நீரு கொடுத்துடலாமான்னா நான் பதவி ஏற்று ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். ஏன்னா சீனியர் அவர் தான், அதிமுகவிலே சீனியரான ஆள் அவர். பொன்னையெல்லாம் இருக்காருன்னா கூட சீனியராக ரொம்ப திறமையாக வழி நடத்தக்கூடியவர் பொன்னையன் அப்படிங்கிற முறையில் பொன்னையனை தான் முதல்ல கேட்டாங்க. ஆனால் பொன்னையன் வந்து 1 வாரம் ஆகும், நான் பதவி ஏற்று 1 வாரம் ஆகுன்னொடனே இது வேலைக்கு ஆகாது, கொடுக்காம பிறகு நான் முதலமைச்சர்னு இது பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்ன்ட்டு பயந்து போய் இருக்கும்போது எடப்பாடி அப்படியே ஊர்ந்து வந்து தவழ்ந்து வந்து அம்மா நான் 1/2 மணி நேரத்தில் கொடுத்துருவேன் அப்படின்ட்டார். 1/2 மணி நேரத்தில் 5 கோடியா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடுவேன். என்னென்ன செலவு உண்டோ தங்குற நாளைகளுக்கெல்லாம் என்னென்ன செலவு உண்டோ அத்தனையும் பண்ணிடுவேன். பிறகு அந்த ஆட்சி காலம் முழுமைக்கும் அந்த எம்எல்ஏக்கள் கேட்கக்கூடிய சலுகைகள் அத்தனையும் நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னா ஒரு உறுதிமொழி அம்மையாருக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அம்மையாருக்கு கொடுத்த உறுதிமொழி, இந்த உறுதிமொழியில் எடப்பாடியார் அவர்கள் வந்து கரெக்டாக தான் இருந்தார். அதில் ஒன்றும் தவறாக அவர் போயிடல. அம்மையாருக்கு கொடுத்த வேறு ஒரு உறுதிமொழியில் தான் அம்மையாருடைய காலை எப்படி வார வேண்டும், அவர்கள் எப்படி வேகமாக விழுவார்கள், பெரடிகளை எப்படி அடிக்கும் அப்படிங்கிறது அவர் தெரிந்து வைத்து செய்தார். அதில் கலை தெரிந்தவர், கை தெரிந்தவர்.
அதை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுல்ல. ஒரு மனிதனுடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அண்டி பிழைப்பது அடுத்து கெடுப்பது, கூடி குழாவி குழி பறிப்பது, இது மனித தத்துவம். நம்ம அண்ணன் சீமா சொல்ற மாதிரி உலக தத்துவம். ஹிட்லர் கண்டுபிடித்தது. முசோலின் கண்டுபிடிச்சதா? மாத்தையா கண்டுபிடிச்சதா? மாத்தையா என்ன, விடுதலை புலிகள் இயக்கத்தின் துணைத் தலைவர் மாத்தையா அவர் கண்டுபிடிச்சதா? இல்லை நம்ம கருணா கண்டுபிடிச்சதா? கருணாசை சொல்லலைங்க. கருணான்னா விடுதலை புலி இயக்கத்தில் இருந்துட்டு அப்படியே போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டார்ல சிங்களவங்க கூட, அவரை சொல்லுதேன். அவங்க கண்டுபிடித்த அண்டி பிழைப்பது அடுத்து கெடுப்பது, கூடி குழாவி கூட இருந்தே குளிப்பறிப்பது, இது மனித தத்துவம் அப்படிங்கிற முறையில் நம்ம எடப்பாடியார் அவர்கள் அம்மையாருக்கு என்ன செய்யணுமோ அதை வகையாக செய்து விட்டார். காலத்தில் தெரிகிறதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் புரியாமல் இந்த ரெட்டலை முகத்தில் இருக்கீங்களேன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் சற்றே உங்களுடைய அந்த, அதாவது உங்களுடைய நுண்ணறிவை நினைத்து நாங்கள் புல்லரித்து போக வேண்டிய நிலைமையில் இருக்குது. உங்களை குறை சொல்வதற்காக சொல்லலை. அதிமுக தொண்டர்களுடைய நுண்ணறிவை நினைத்து புல்லரித்து போக வேண்டும். யாரால் ஆக்கப்பட்டவர் எடப்பாடியார் என்பது தெரியாமலே இருக்கிறீர்களே அப்படின்ட்டு. நம்ம ஒன்றும் அம்மையாருக்கு சசிகலாவுக்கு ஆதரவாக எழுதலை, பேசலை. அதுக்கு நமக்கு அவசியமும் இல்லை. இப்போ கூவத்தூரில் நடந்த சம்பவத்தை எல்லாரும் பேசுகிறாங்க. பேசுறது எல்லா தொலைக்காட்சிக்கும் தான் ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு. ஏவி ராஜுன்ட்டு முன்னாள் ஒன்றிய செயலாளர், சேலத்துக்காரரு. யார், நம்ம எடப்பாடி ஊருக்காரர் தான். அவரை கச்சை விட்டு நீக்கி விட்டாங்க போல். சரி, அவர் நின்றுக்கிட்டு அப்போ நீ அங்கே என்ன விஷயமா போனன்னு கேட்டால், அந்த ஆள் பேட்டி கொடுத்துருக்கான், ஒழுங்காக தான் கொடுத்துருக்கான். இப்போ மாற்றி பேசுகிறான். அங்கே என்னத்துக்கே போனேன்னா, நான் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்க போனேன். என்ன நடக்குன்னு பார்க்க போனேன்னா, அங்கே தோப்பு வெங்கடாச்சலங்கிற ஒரு எம்எல்ஏ, அவருக்கு ஐயோ எனக்கு எல்லாமே அதாமையாக வேணும், குந்தவை இல்லாமல் நான் குத்த வைக்க மாட்டேன், குந்தவை இல்லாமல் குத்த வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆள். தப்பு எடுக்கக்கூடாது. அந்த மனுஷன் சொன்னதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஆமாம், அது உடனே இப்போ அது எவ்வளோயா வரும் அப்படின்னு கருணாசை கேட்டாங்களாம். கருணாசை உடனே 25 எள்ளு போடுமையா அப்படின்னாங்களாம். போட்டாங்க ஒன்று. அந்த மனுஷன் இப்போ அவர் யார், அந்த தோப்பு வெங்கடாச்சலம் அவங்க குத்த வச்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு தான் யார், எடப்பாடி விட குத்த வச்சுக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி சோழேரி குதித்து நம்ம சண்முகநாதன் இருக்கார்ல, எஸ்பி சண்முகநாதன், யார், சிறுவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார்ல. அப்போ அவர் சோழேரி குதித்து ஓடியாந்து யார் கூட ஜாயிண்ட் ஆகிட்டாரு, இந்த கூமுட்டை பன்னீர்செல்வம் கூட ஜாயிண்ட் ஆகி போயிட்டாரு. ஆமாம், மாப்பா பாண்டியராஜனும் பன்னீர்செல்வம் அவர் ஓபிஎஸ் கூட ஜாயிண்ட் ஆகிட்டார். யார், மாப்பா பாண்டியராஜன் ஓபிஎஸ் கூட ஜாயிண்ட் ஆகிட்டார். இந்த பொண்ணையும் கூமுட்டை பன்னீர்செல்வத்து கூட வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. இதில் நீங்களே பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேறுபாடு தெரியும். மாப்பா பாண்டியராஜன் எடப்பாடியை எவ்வளோ அழகாக பயன்படுத்தி கொண்டு அமைச்சராக தொடர்ந்தார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்போ தான் இவரும் துணை முதல்வர் ஆகிறாரு அப்படின்னா தான் அதுதான் அவர் காலம் கடந்து கழித்து விடப்பட்ட அதாவது கழிவாக மாறி போனார்ல. பொண்ணையும் கூட சுதாரிச்சிட்டார்ல, அவங்க கூட ஒட்டிக்கிட்டார்ல. இதில் அப்போ முட்டை பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்தது யார், இந்த ஆலாங்குளம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கவரும் சேர்ந்து போனார். இப்போ கூடுதலாக அவர் யார், ஒரு நத்தம் விஸ்வநாதன் கூட ஓரமாக அங்கே போய் சேர்ந்துட்டார். ஆமாம், இவர் கூட இருந்தவர் தான், ஐவரில் ஒருவராக இருந்தவர். அவருக்கும் போய் அங்கே சேர்ந்துட்டார். யார், எடப்பாடியார் கூட சேர்ந்துட்டார். ஏன்னா இந்த ஆளை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லையா, இவர் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது அவர் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிதான் வைங்களேன், போயிட்டார். இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நடக்கின்ற பிரச்சனையில் இந்த சேலத்துக்காரர் ஏவி ராஜுங்கிற ஆள் முன்னாள் ஒன்றிய செயலாளராக இருந்தவர் கச்சை விட்டு நீக்கிவிட்டாங்கன்ட்டு அங்கே உள்ளதெல்லாம் இவர் வாந்தி எடுத்துட்டார். இவர் குடிச்சு விட்டு இருந்தவர் வாந்தி எடுத்துக்கிட்டார். அவர் என்ன சொல்றாரு, அங்கே இந்த மாதிரி ஆட்டம் போட்டாங்க, பாட்டம் போட்டாங்க, பாட்டெல்லாம் கூத்தடிச்சது உண்மைதான் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லுதார். அப்போவுமே அப்படிலாம் வந்துச்சு, கூத்தடிக்காங்க கும்பலம் அடிக்காங்கன்ட்டு. நம்ம அண்ணாச்சி சிவி ஜென்மம் கூட எங்கள் அம்மா சின்னம்மா, எங்கள் அம்மா சின்னம்மா, எங்கள் அம்மா சின்னம்மா அப்படின்னு போடுவாரே சத்தம்.
போட்டார்ல, ஏதோ தெரிக்கிற மாதிரி சத்தம் போட்டார்ல. போதையில் தான் சத்தம் போட்டாரா இல்லை வேதையில் சத்தம் போட்டாரான்னு நம்ம கிட்ட நின்று பார்க்கல, நமக்கு தெரியாது இல்லை. அப்போ அவர் எதுக்கு சத்தம் போட்டாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியாததுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்க இருந்தால் போய் வணக்கம் வச்சுட்டா வந்திருப்பார்ல. அந்த அம்மா வெளியே வந்தோடனே, அம்மா வணக்கம்மா, நாங்கள் அடிமாண்டு போனோம்மா, நீங்கள் கட்சிக்கு வாங்க, நீங்கள் உங்களுடைய பணிகளை பாருங்கம்மா, இல்லை அவைத்தலைவராக இருங்கம்மா அப்படின்னு போய் இருக்கிறவங்க கூப்பி எல்லாரும் வணங்கியிருப்பாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கம்மா, எங்களுக்கு வழிகாட்டுங்கம்மா, நீங்கள் அப்படி ஒரு ஓரமாக இருந்து வழிகாட்டுங்கம்மா அப்படின்ட்டு அடிப்படையில் உறுப்பினருங்க பொறுப்புலையாவது சேர்த்து விட்ருப்பாங்க. அதை கூட சேர்க்க மாட்டேன்ட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டாங்கன்னா அப்புறம் எத்தனை பெரிய ஆளுமை மிக்கவர்கள் இவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ குந்தவைக்குத்தான் ஆப்பு வச்சுட்டாங்க இந்த ஏவி ராஜுங்கிற நபர் அப்படிங்கும்போது இப்போ அந்த நபரே மறந்துருக்காரு. நான் அப்படி எதுவுமே சொல்லலையே, அப்படி ஏதாவது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தா நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையாகவே அவர் ஒருத்தர் சொல்லித்தான் நான் சொன்னேங்காரு. அது தேவையில்லாதது. அவர் நான் பார்த்துட்டு வந்தேன்ட்டு தான் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோலாம் நம்ம போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பச்சையாக பேசினதை நம்மளாம் அந்த மியூட் பண்ணிலாம் போட முடியாது. நம்மகிட்ட அந்த மாதிரியான எடிட் வசதிலாம் இல்லை, இருந்தாலும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதனால் அவர் பேசின அந்த வீடியோ வேண்டாம். அவர் ஒரு பெண்ணை இழிவாக பேசியிருக்கிறார். நடந்ததா நடக்கலையா அந்த பிரச்சனைகள் நம்ம போகலை. அந்த மாதிரியான சம்பவத்தை நம்ம ஆதரிக்கவும் இல்லை. அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருந்தாலும் அது மறக்கப்பட வேண்டியது, அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் இந்த ஆள் பேசுகிறாருன்னா இந்த ஆள் மீது தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கணும். இவர் மன்சூர் அலிகான் கூட அது எப்படி பேசலாம், இனம், அதாவது நடிகர் நடிகைகள்லாம் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருப்போம், அது எப்படி பேசலாம் அப்படின்னாரு. அவருக்கு பிரச்சனை வரும்போது அவர் ஐயோ அம்மோ அப்படின்ட்டு தலையை உதறிக்கிட்டு கிடந்தார். அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் ஒரு சாதாரண வார்த்தையை சொல்லிட்டு தலையை உதறினார். இதே வார்த்தை இந்த மனுஷன் ஏவிராஜ் கடுமையான முறையில் நேரடியாக 25 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்ன பிறகு கூட அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணானவர் ஒரு கண்டன அறிக்கை, எக்ஸ் தளத்தில் ஒரு கண்டன அறிக்கை, இவ்வளோதான். ஏன் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? இப்போ அவங்களுக்கு ஆதரவாக நம்ம அக்கா மரியாதைக்கு குஷ்பக்கா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்ன பதிவு போட்டிருக்காங்க? பெண் வயிற்றில் பிறந்த எந்த ஆணும் ஒரு பெண்ணை இத்தனை கீழ்த்தரமாக பேச மாட்டார், நடத்த மாட்டார் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வியப்பா புஷ்பக்கா தான் பேசுனது. நம்ம அந்த அக்கா பேசுனதை வச்சு தான் நம்ம திரும்ப அவங்கள கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அவங்க தான் பேசினாங்க, எங்கள் அப்பா என்ன சின்ன வயசில் 8 வயசில் சில்மிஷம் பண்ணார், ஆமாம் அவர் ஒரு காதகை அப்படின்னு இந்த அக்கா பேசினாங்கல்ல புஷ்பக்கா. அப்போ யார் தான் பெண் வயிற்றில் பிறந்தாரு? இவங்க பெண் வயிற்றில் பிறக்காமல் வேறு வயிற்றில் பிறந்து அப்பா வந்தவரா? அதான் இவர்களுடைய பிரபலத்துக்கு, இவங்க சினிமா நடிகையாக இருந்தும் அவர்களுடைய பிரபலம் கட்சிக்கு போதவில்லை, பத்தலை, இன்னும் பத்தலை, மேலே 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 வாங்க அப்படின்னு. நாங்கள் இத்தனை நாய் போட்டிருக்கோம், இத்தனை மிதி போட்டிருக்கோம், இத்தனை அடி போட்டிருக்கோம், இத்தனை வலி தாங்கியிருக்கோம், வீட்டுக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு, சொந்த அப்பன் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வலி தாங்கி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கோம்னா எங்களுடைய கவனம் மக்களுக்கானது, சமூகத்துக்கானது, அதுவும் பெண்களுக்கானது அப்படின்னு இவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு மரியாதைக்குரிய தந்தையை இழிவுபடுத்தி பேசினவங்க நம்ம கிட்ட இருந்து பார்க்கல. அவர்களுடைய தந்தையையும் இவருடைய வளர்ப்பு முறையை நம்ம பார்க்கல. ஆனால் அந்த அம்மா இழிவுபடுத்தி பேசினாங்க. என்னன்னா அவங்களுடைய பிம்பத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக. இப்போ அதே அம்மா தான் போடுறாங்க, யார் குஷ்பம்மா தான் இவங்களுக்கு ஆதரவாக தளத்தில் போடுறாங்க. அப்பா ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர் இப்படி பண்ணியிருக்க பேச மாட்டார், பெண்ணை இழிவுபடுத்த மாட்டார் அப்படிங்க. ஏன் மணிப்பூரில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் தான் பெண்களை நிர்வாணம் படுத்தாமல் நாய் வயிற்றில் பிறந்தவனா? பிஜேபிக்கார நாய் வயிற்றில் பிறந்தவனா? மணிப்பூரில்
இங்கே இருக்க பிஜேபிக்காரனை நான் சொல்லலை, இங்கே இருக்கவன் அந்த கழிச்சிட வேலை பார்த்தாலும் அவனும் நாயை விட கேவலமானவனே. ஏன் நீ அப்போ கண்டனம் தெரிவிச்சியா? ஏக்கா மரியாதைக்குரிய புஷ்பக்கா, நீ தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து லட்ச லட்சமாக சம்பளம் வாங்குதல்ல, அதை சாப்பிடுதல்ல, அந்த சாப்பிடுத சோறு செரிக்கணும் இல்லை, அது செரிக்கிறதுக்காக நீ அந்த மணிப்பூரில் நடந்த அந்த அநியாயம், அந்த வக்கிரம், அந்த வன்மம், அந்த கொடுமை, அந்த பாதகத்துக்கு நீ கண்டனம் தெரிவிச்சியா? ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை, ஒரு துண்டு பேப்பரில் எக்ஸ் தளத்தில் எழுதியிருக்கியா? மணிப்பூரில் இத்தனை பெரிய கொடுமை நடந்துட்டேன், ஐயோ என் இனத்துக்கு இப்படி நடந்துட்டேன், என் பெண் இனத்துக்கு இப்படி நடந்துட்டேன், இதை செய்தவர்கள் பாவிகள், தண்டனைக்குரியவர்கள், கொலைபாதகர்கள், அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டிய அழிவு சக்திகள், விஷ கிருமிகள் அப்படின்ட்டு ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னாயா? வாயை பொத்திக்கிட்டிய, வாயை மூடிக்கிட்டிய அப்படி சொல்லிக்கிடுவோமா? பொத்திக்கிட்டியது கூட அநாகரிகமான வார்த்தைன்னு வச்சுக்கலாம். வாய் மூடி மௌனமாக இருந்திய, அது உன் மனதளவில் நியாயம்தானா? இல்லை, நியாயம் என்பதற்கே நீ கற்பிக்கின்ற நியாயம்தான் நியாயமா? உனக்கு வலித்தால் மட்டும்தான் உனக்கு கண்ணீர் வரும் என்கிறாய், அப்போதுதான் அழுவாயா? இன்னொருவர் வலி அறிந்து அழக்கூடிய பக்குவம் உனக்கு இல்லை என்றால் நீ என்ன தலைவி? அந்த பொறுப்பில் இருக்குல்ல, ஒரு பதவிங்கிற அந்த பொறுப்பில் இருந்து அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய, எதிர்கட்சிக்காரன் மீது பாய்வதுதான் உனக்கான வேலை. அதைத்தான் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், அதுதான் உனக்கு தரப்பட்ட கதை வசனம் என்றால் அந்த பதவி எதற்கு, இந்த பவுஸ் எதற்கு? தயவு செய்து குஷ்போக்கா அவர்கள், மரியாதைக்குரிய குஷ்போக்கா அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறவன் பேசுகிறான் அப்படின்னு கடந்து போகிறதில்லை. கடந்து போகக்கூடிய வார்த்தைகளை நான் பேசலை, சரியான பதிலை சொல்லணும். நீ எதிர்கட்சியாக இருக்கிறதுனால நான் உன்ட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு அர்த்தம் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கேள்வியை வைக்க வேண்டி உள்ளது, நீ இருக்கின்ற இடம் அப்படி. இப்போ இந்த நம்ம கஸ்தூரி அக்கா கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, கொஞ்சம் அண்ணா பார்த்துக்கிடுங்க. இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாரும் போக பொருள்கள் கிடையாது. அரசுக்கு வேண்டிக் கொள்கிறேன், தமிழக அரசையும் தமிழக நீதித்துறையையும் இந்த விஷயத்துல தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்து, இப்ப திமுகவில் ஒருத்தர் குஷ்புவை பத்தி பேசினாரு, அவர் மேல கட்சி மூலமா நடவடிக்கை எடுத்தீங்க. அது அந்த அக்கா ரொம்ப ஆதங்கமா பேசுது. ஆமா, நம்ம பொது வாழ்க்கைக்கு இப்போ சில 10 ஆண்டுகளாகத்தான் வராங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னே பொது வாழ்க்கைக்கு மக்கள் வந்திருக்காங்க, பெண்கள் வந்திருக்காங்க. ஆனால் சில 10 ஆண்டுகளாகத்தான் அதிகமான அளவில் வருகிறார்கள். அவர்கள் சொல்வதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த சில 10 ஆண்டுகளாக பொது வாழ்க்கைக்கு பெண்கள் வருவதற்கு அடித்தளம், ஆணி வேர் அத்தனைக்கும் காரணமானவர் பெரியார். இந்த அம்மா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ளவர் அல்ல. இவர் ஒரு சிறியார். யார்? கஸ்தூரி அக்கா ஒரு சிறியார். அதனால் நிச்சயமாக பெரியாரை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பெரியார் இல்லைன்னா உன் வீட்டிலே எந்த புரட்சியும் நடக்காத. 7 வயதில் கல்யாணம் ஆகிட்டா, இல்லை 15 வயதில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், சரி, புருஷன் ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான், காலராவில் போயிட்டான். அந்த நேரம் காலரா வந்துடும், அதிகமான இறப்புகள் நடந்தது உண்மை. அப்போ என்ன பண்ணுங்க, எது கொல்லிக்கட்டையில் அவனை வச்சு தீயில ஏற்றுன. அதையும் தாண்டி ராஜாராம் மோகன் ராய் போராட்டத்தினால ஏற்பட்ட தடை சட்டத்தால் அதையும் தாண்டி ஏற்படக்கூடிய காலத்தில் என்ன பண்ண, அந்த பெண்களை விதவை பெண்களாக்கி முடிகளெல்லாம் சிரைச்சி விட்டு அந்த பெண்ணை நிர்வாணமாக தினம் பச்சை ஓலையில் 16 நாளைக்கு பச்சை ஓலையில் பச்சை தென்னை ஓலையில் தட்டி செய்து அதில் படுக்க வச்சாங்க. ஏன்னா இரத்தத்தை அது ஏதோ ஒரு உரைய வைத்து அந்த பெண்ணுடைய அழகை எல்லாம் சிதைத்து விடுமா. அப்படி சிதைத்து விட்டால் அவங்க மூலையில் இருக்கிற தகுதியானவர்கள், அவர்களுக்கு எந்த ஆசாபாசங்களும் எழாது அப்படிங்கிற ஐதீகத்தெல்லாம் வச்சிருந்தது யாரு? அதையெல்லாம் உடைத்து பெண்கள் வரணும், சமையலறை மட்டும் போதாது, பெண்கள் சீர்வர வேண்டும், பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வேண்டும் அப்படின்னு எழுதியவர், பேசியவர், உழைத்தவர், நடந்தவர் பெரியார்.
பெண்ணடிமை நீக்குவதற்கு புரட்சியாளராக இருந்தவர் பெரியார். அதனால தான் நீங்களாம் மாமி, கஸ்தூரி மாமி, நீங்களாம் இந்த பொது வாழ்க்கைக்கு வந்து இந்த அளவுக்கு பேசுறீங்க. உங்களுடைய இதில் செயல்பாட்டுகளில் நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் இந்த இடத்துல வந்து பேசுகிறீங்க, ஒரு ஆளுக்காக குரல் கொடுக்குறீங்க, உங்களோடு சக நடிகையாக இருப்பவருக்கு குரல் கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது சரிதான். ஆனால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் பேசுகிறீங்கல்ல, மணிப்பூரில் நடந்த சம்பவத்துக்கு திரும்பவும் அங்கேயே வருவோம். நீங்கள் எப்போ பேசுனீங்க சொல்லுங்க, நீங்கள் எப்போ பேசுனீங்க? மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆயிரக்கணக்கானவோ ஊர்வலமாக அழைத்து சென்று கை வைக்கக்கூடாத இடத்துல நிர்வாணப்படுத்தி விட்ட பின்பு என்ன நடந்தது? அதிலும் ஒருவர் வந்து இராணுவ வீரரின் மனைவி இணையர். அவர் வந்து கார்கில் போரில் நம்ம நாட்டுக்காக சண்டையிட்ட இராணுவ வீரர். உங்கள் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தான் கார்கில் போர் நடந்துச்சு. அதில் சவப்பட்டி ஊழல்லாம் நடந்துச்சு. அந்த ஊழலை சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கு எவனுமே ஓட்டு போட மாட்டான். நீங்கள் தூய்மை பாரதம் பேசிக்கிட்டு இருக்கிற போங்க, தூசு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்தூரி மாமி அவர்களே, நீங்கள் வந்து ஏன் ஒரு கண்ணை மட்டும், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாமுங்கிற மாதிரியான நிலைப்பாட்டோட அந்த ஸ்டாண்ட் எடுக்கல? எப்படி? இந்த மணிப்பூர் பிரச்சனை பேசியிருக்கணும்ல, மனதார பேசியிருக்கணும்ல, பேசவே இல்லையே. பெண்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்தில் தவறுகளை செய்கிறது. பாலிய ஜல்ஜா கட்சின்னே பேர் பெற்றுட்டு எதிர்கட்சிகள் வைக்கணுங்கிறதுக்காக வைக்கல. அப்படித்தான் தினம் செய்தித்தாள்களில் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இப்படி செய்தான் அப்படி செய்தான் வந்து கொண்டே இருக்கிறது. வேண்டுமென்றா வருகிறது, நடந்ததுனால தான் வருது, அங்கு ஒரு உறுப்பினர் அப்படி இருப்பதனால தான் வருகிறது. எத்தனை பேர்? கலிவர்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அந்த ஒரு பெண்ணுக்கு கேடு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பெண்ணை கட்சியில் இருந்து அவரே நீக்குகிறார். அதற்கு துணை போகிறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் அந்த கட்சியில் மெத்த போய் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்றால், கஸ்தூரி மாமி அவர்களே, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில், உங்கள் சமுதாய உழைப்பில் என்ன நேர்மை இருக்கிறது? நீங்கள்லாம் பேசுவதற்கு தகுதியற்ற பெண்டீர் அப்படி சொல்ல வேண்டியிருக்குல்ல. அதுதானே உண்மை. இப்போ நீங்கள் கொதித்தெழுகிறீர்கள் உங்கள் சக நடிகைக்காக. அதில் எமக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறீர்களே. உங்கள் சக நடிகை போய் புகார் கொடுக்க வேண்டியதானே. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. நடந்ததாக என் பெயரை இவர் இழிவு செய்யும் விதமாக என்னை அவதூறு செய்து விட்டார், என் மாண்புக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தி விட்டார், இது மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டியதானே. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கலாம், நீதிமன்றத்தில் முறையிடுங்க. அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க, மெத்தனம் காட்டுகிறது அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிடுங்க. அதற்கு வழிகாட்ட வேண்டும். யார்? கஸ்தூரி மாமி அவர்கள் வந்து விஜயலட்சுமிக்கு வழிகாட்டுதில்ல. உங்களுக்கு ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு இடம் தரேன், நான் ஆந்திரா சீரியலில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சீமானுக்காக விஜயலட்சுமியை திசை திருப்புவதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள்ல. அப்போ இப்போ உங்கள் சக நடிகைகிட்ட நீங்கள் இதை பேசலாம்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நம்ம வந்து நடவடிக்கைக்குன்ட்டு மனுவை கொடுத்துட்டு பின்வாங்க சொல்லியிருக்கூடாது. அந்த ஆள் என்ன தான் மன்னிப்பு கேட்டாங்க, சொன்னது தானே, அழியாதில்லை. வீட்டை தீ வச்சு எரிச்சிட்டு நான் ஐயோ எரிச்சிட்டேன், தெரியாமல் எரிச்சு விட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னா எப்படி விட்டுற முடியும்? உங்களுடைய கருப்புக்கு, உங்களுடைய பேருக்கு, புகழுக்கு முழுக்க களங்கத்தை ஒருத்தவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் கோர வேண்டுமா இல்லையா? அதை கஸ்தூரி மாமி வழிகாட்ட வேண்டுமா இல்லையா? அதைத்தான் நாம் இந்த இடத்துல பேசுகிறோம். அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நபர் பேசியதை நம்ம ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அந்த மாதிரி ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. ஆனால் கஸ்தூரி மாமியுடைய செயல்பாடும் குஷ்பு அக்காவுடைய செயல்பாடும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று